ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நலங்கு மாவு வந்து அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 3 months ஆச்சு இருக்கும். அவளுக்கு பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இது நான் யூஸ் பண்ணுவேன், ஹெர்பல் பேக்கு. அவள் ஸ்கின் நல்லாவே இருக்கும். பேபி சோப் யூஸ் பண்ணாலும் இதுவுமே அவள் யூஸ் பண்ணுவாள் கம்பல்சரி. அது இப்போ ஒரு 3 months விட்டாளா, அப்புறம் நல்லாவே அவள் ஸ்கின்னில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. கொஞ்சம் அங்கங்கே வந்து இந்த பிளாக் ஸ்கின்னு இந்த மாதிரி ஸ்கின் டோன் வேரியேஷன் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ நம்ம அதை ஏன் மிஸ் பண்ணணும், அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வே ஆஃப் ஸ்டைல் வந்து நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சேங்க. பார்த்திங்கன்னா நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்துமே போடலாம். ஒரு வயசு ஆயிடுச்சுனாலே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 times யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் நான் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா நான் இந்த குப்பைமேனி இலையும் வேப்பிலையுமே இதில் கொஞ்சம் நல்லா காய வச்சு ஆட் பண்ணிப்பேன். அதை வந்து ஃபஸ்ட் இதை அரைச்சிட்டு வந்துட்டு இதை நான் ஒரு 1 days ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் நானாகவே வீட்டில் அரைச்சி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா அதையுமே எல்லாம் உருவி போட்டுட்டேன். கொஞ்சம் துளசி இருந்தால் கூட அதை போடுவேன். இந்த டைம் போடலை. சரி, குப்பைமேனியும் இதுவும் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே எடுத்துட்டேன். இது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இந்த ஸ்கின்னுக்கு. நம்ம பெரியவங்களுமே யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் பேக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வேறு இந்த பேக் கூட நீங்கள் எடுத்து அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம் வைங்க, ஸ்கின் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. கேர்ள் பேபிக்கு வெரி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வெரி பெஸ்ட்டு. பாய் குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். என்ன இதில் மஞ்சள் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும், கிழங்கு மஞ்சளாக இருக்கட்டும், அந்த மஞ்சள் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பாய்ஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக நல்லாவே இருக்கும். ஸ்கின் அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா இந்த கொரியன் டைப்ஸு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கொஞ்சம் பிரைட்னஸோட அந்த அங்கங்கே ஈவன் டோனாக இருக்கும் ஸ்கின்னு. குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்கள தான் இருக்கும், ஈவன் டோன் ஸ்கின்னாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். அப்புறம் நானுமே அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க. அப்புறம் சரி வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ எல்லாமே எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம் ரெண்டையுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேங்க. வெயில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3 hours நல்லா அந்த வெயில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹீட் ஆயிரும். அப்புறம் அந்த ஹீட்டோடையே போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் அந்த ஒரு ஃபேன் இதில் வச்சேன். அந்த ஹீட் போணுச்சுன்னா அப்புறம் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி. அப்புறம் அந்த அஷுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அவளுமே எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் அந்த இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். விளையாண்டுட்டு தான் இருந்தால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டான். நல்லா ஒரு 2 time ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் வா பேக் போடலான்னு கூப்பிட்டு அப்புறம் அவள் நானே மிக்ஸ் பண்ணுவேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஃபேஸில் போட ஆரம்பிச்சிட்டேன். அவள் மிக்ஸ் பண்ண ஒழுங்காகவே பண்ணலை. சரி ஓகே குடுமா நான் பண்ணிக்கிறேன், வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு கொடுத்தா. அப்புறம் நான் வாங்கி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அவள் ஃபேஸில் அப்ளை பண்ணேன். அவள் ஃப்ரெண்ட்ஸுமே அப்புறம் அவள் கூட விளையாண்டுருந்தாளா, காலையிலேருந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ மஞ்சள் போடலாம் அப்படின்னா அப்புறம் அவளுக்கும் போட்டு விடுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க ஒவ்வொரு ஆளுக்காக போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் இவளுக்கு அப்ளை பண்ணி விட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லாவே இருக்கு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வச்சா போதும். 5 minutes ஒரு 10 minutes அந்த மாதிரி நம்ம வச்சிட்டாலே போதும். அப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸு எனக்கும் போடுங்க ஆண்டி அப்படின்னா சரி ஓகே வாமான்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் ஸ்கின் டோன் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அதை பார்த்திங்கன்னா தெரியும். அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. பாப்பா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டா 5 minutes கழிச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்கின் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு.
நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் குழந்தைங்களுக்கு. இவளோட இது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.